ஏமாம்மா அத்தை எதுக்கு வந்ததும் வராதமா ரேவதி கூப்பிடுறாங்க? தெரியலையே மாப்பிள்ள. இப்ப என்ன பஞ்சாயத்து கூட பரவாயில்ல தெரியலையே. ரேவதி, அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. எதுக்குக்கா? தெரியல, இப்பதான் வெளியில இருந்து வந்தாங்க. வந்த உடனே உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்த. வா. வர சொன்னீங்களாமே. நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல, நேரடியாவே சொல்றேன். நான் சொல்ற விஷயத்துக்கு நீ ஓகே சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. இத பாரு ரேவதி, அந்த கேள்வியோட பேரனுக்கு இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு எந்த அருகதையும் இல்ல. உன் கழுத்துல அவன் ஏமாத்தி தாலிய கட்டிட்டான். இனிமே நீ எனக்கு மகளா மட்டும்தான் இருக்கணும், அவனோட மனைவியா இருக்கவே கூடாது. அது தேவையில்லாம இந்த குடும்பத்துல வந்து சேர்ந்த உறவு. மாப்பிள்ளைங்கிற உறவை கையோட வெட்டி எரிய போறேன். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? கோர்ட் டைவர்ஸ்னு போனா லேட் ஆகும். அதனால நான் ஊர் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன். பஞ்சாயத்துக்கு முன்னாடி உனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி காசை வெட்டி போட்டு உறவை முறிச்சுக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஈஸ்வரி, என்ன காரியம் பண்ணிருக்க? யார கேட்டு இப்படி ஒரு முடிவு வந்த? நான் யார கேட்கணும்? இவளோட அம்மா நான். என் பொண்ண ஒருத்தன் ஏமாத்தி தாலி கட்டுவான், அத பாத்துக்கிட்டே என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? அதுக்குதான் நான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன். புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவையே வெட்டி விட சொல்லிருக்கேன். ஈஸ்வரி, அவர் ஒண்ணு ஏமாத்தி உன் பொண்ணு கட்டுற தாலி கட்டல. வேணா வேணான்னு மறுத்து அவரை நீதான் கம்பல் பண்ணி தாலி கட்ட வச்ச. இது பாருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்போ சூழ்நிலை வேற. இதுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு முடிவை எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ரேவதி உன் பொண்ணாவே இருந்தாலும் அவளை கேட்காம நீ எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? நான் தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். இப்போ நானே இந்த கல்யாணம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. மா, என்னம்மா இப்படி சர்வாதிகாரி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நாங்க பண்ணிக்கணும். உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்களே இந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லணுமா? அவ ஒன்னும் நேர்மையா கல்யாணம் பண்ணலையே, ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ணிருக்கான். அதுக்கான தண்டனையை அவன் அனுபவிக்க வேண்டாமா? ரேவதி அவரை கட்டிக்க மாட்டேன்னு தான் சொன்னா. நீங்க தான் செத்துருவேன்னு மிரட்டி அவளை ஒத்துக்க வச்சீங்க. இப்ப ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான்னு திரும்ப திரும்ப எங்க கிட்டயே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க, இப்போ இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணணும். மாப்பிள்ளை இந்த பஞ்சாயத்தை கண்டிப்பா சம்மதிச்சிருக்க மாட்டாரு. ரேவதிக்கு இதுல விருப்பம் இல்ல. ரெண்டு பேருக்கு விருப்பம் இல்லாதப்போ நீ யார கேட்டது பஞ்சாயத்தை கூட்டின? உனக்கு யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? எனக்கு அதிகாரம் இருக்கு. இந்த குடும்பத்தோட தலைவிங்கிற அதிகாரம், இவளோட அம்மாங்கிற அதிகாரம். சும்மா வீம்புக்கு பேசிட்டு இருக்காத, கொஞ்சம் யோசிச்சு பேசு. நான் எல்லாத்தையுமே யோசிச்சுதான் பேசுறேன். நீங்க ஏன் பதறீங்க? ஏன் உங்க தங்கச்சி பையனோட வாழ்க்கை பாதிக்கும்னு பயப்படுறீங்களா? ஓ, இதுல நம்ம பொண்ணு வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கு, அது உனக்கு புரியலையா? அத்தை, ரெண்டு பேருக்கும் பிடிக்காத விஷயத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. ஊர் தலைவரா வேற இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்திலேயே இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது சரியில்லை அத்தை. கொஞ்சம் யோசிங்க அத்தை. அக்கா, அந்த டிரைவர் பயலுக்கு ஒண்ணுனா இவர் முன்னாடி வந்து நிப்பாரு. அவனை பத்தின உண்மை எல்லாமே இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல. எல்லாத்தையும் முன்னாடியே உன்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஆஹா, இவங்களை பேச விட்டா நம்ம மாட்டிப்போம் போல இருக்கேன். பேச்ச வேற பக்கம் திசை திருப்போம். அத்தை, உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். சின்னத்தை அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏத்தி விடுறாங்க அத்தை. தயவு செஞ்சு ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க அத்தை. இத பாரு ஈஸ்வரி, நாம தான் திரும்ப திரும்ப இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். சம்பந்தப்பட்ட ரேவதி மனசுல என்ன இருக்குன்னு அவ சொல்லவே இல்லையே. என்ன ரேவதி, இவங்க சொல்ற மாதிரி உனக்கு இதுல விருப்பம் இல்லையா? பஞ்சாயத்துல நான் உன்னை ஒத்துக்க வைப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒத்துக்கிறதானே? ஒத்துக்கிறேன்.
அம்மா என்னம்மா பேசுற? உங்க அம்மா உங்க 2 பேரும் பிரிச்சு வைக்கிறேன்னு சொல்றா. நீ எப்படி அதுக்கு சம்மதிக்கிற? கொஞ்சம் புத்தியோட தான் பேசுறியா? ஆமா, நான் புத்தியோட தான் பேசுறேன். ஒத்துக்கிறேன். ரேவதி, உனக்கு என்னடி ஆச்சு? உன் புருஷன் மேல உயிரை வச்சிருக்கிறதா சொல்ற, இப்ப அம்மா பேச்சுக்கு சரின்னு சொல்ற. நீ ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுற? ஒண்ணுமே புரியல. ரேவதி, என்ன ரேவதி? சகலைக்காக நீ வெளிநாட்டுக்கு போறதையே வேணான்னு சொல்லி முடிவெடுத்தவ. அவர் உன்னை விட்டு விலகி இருந்தப்ப கூட வாழ்ந்தா அவர் கூட தான் வாழ்வேன்னு உறுதியாலா இருந்த. இப்ப திடீர்னு அவர் பிரிய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இங்க பாரு ரேவதி, அத்தை சொல்றாங்கன்னு ஒத்துக்காத. அப்படி ஒத்துக்கிட்ட உன் வாழ்க்கையை சூனியமா போயிடும். நல்லா யோசிச்சு முடிவெடு.